அஸ்ஸலாமு அலைக்கும். சண்டே விலாக் என்னென்னு பார்த்துடலாம். சண்டே வந்து சரி எப்போவுமே நான்வெஜ்ஜே செஞ்சிட்ருக்கோன்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட்டு என்ன வேணும்னு கேட்டால் அவர் சில ஐட்டம்ஸ்லாம் வெஜ்ஜில் செஞ்சுதான்னு சொன்னார். ஸோ அது வந்து அவர்கிட்ட கேட்டு அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் ரெடி பண்ணலான்னு முடிவு பண்ணிவிட்டு என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து வெண்டைக்காய் சில்லி வேணும்னு சொன்னார். வெண்டைக்காயில் சில்லி பண்ணித்தான்னு சொன்னார். அப்புறம் காலிஃப்ளவர் சில்லி அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அப்புறம் சாம்பார் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம வந்து டைரெக்டாக வந்து நம்மளே மரத்துலேருந்து எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு முந்தின நாளே அவர் வந்து அவர் ஃப்ரெண்டு கூட போயிட்டு எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் உள்ளே போகணும். அங்கே பேரூர் செட்டிபாளையம்லாம் தாண்டி அவங்க ஃப்ரெண்டோட அத்தை வீட்டில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போய் அவர் வந்து முருங்கைக்கீரையும் முருங்கைக்காயும் எடுத்துகிட்டு வந்தார். அதை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான்வெஜ் செய்யும் போது கூட சீக்கிரமாக செஞ்சுருவேன். ஆனால் வெஜிடேரியனுக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா செஞ்சேன். ரொம்ப அவசரப்படாமல் முதல்ல சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் ரெடி பண்ணிவிட்டு அப்படின்னு ஒவ்வொன்றா ரெடி பண்ணேன். அப்புறம் சில இதுக்கு வந்து எங்கள் பாப்பா வந்து எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி தரது வந்து எங்கள் பாப்பா தான் எனக்கு வந்து முருங்கைக்காய் கட் பண்ணி கொடுத்தா. அந்த மாதிரி அவள் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்பவே அவள் ஹெல்ப் பண்ணுற சொல்லுவாள். ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு அது கொஞ்சம் டைமாக தான் செய்யும். அவளும் வரும்போது நான் தனியாக பண்ணாலே சீக்கிரம் பண்ணிடுவேன். பட் அவளுக்கு வந்து அவங்க டேடிக்கு பண்ணி தரணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அவளும் வரட்டும் சொல்லிவிட்டு அவள் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாள். அப்புறம் அவங்க டேடி வந்து விளையாட போயிட்டார், கிரிக்கெட் விளையாட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் அவளும் சேர்ந்து அவர் வர்றக்குள்ளே ரெடி பண்ணணுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 10 o'clock மேலே தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் சண்டே மட்டும்தான் தூங்க முடியும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் 10 o'clock மேலே ஸ்டார்ட் பண்ணிட்டு காலிஃப்ளவர் சில்லியும் வெண்டைக்காய் சில்லியும் ஒரே மாதிரி தான். பட் காலிஃப்ளவர் சில்லிக்கு வந்து முட்டை போடுவோம், வெண்டைக்காய் சில்லிக்கு போட மாட்டோம். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. ஆக்சுவலாக எக்கு சேர்த்துறனாலும் சேர்த்திக்கலாம். நான் வந்து எக்கு சேர்த்தாமல் பண்ணேன். காலிஃப்ளவர் சில்லிக்கு எக்கு போட்டேன், வெண்டைக்காய் சில்லிக்கு எக்கு போடல. அதுக்கப்புறம் ரெண்டும் ஒரே மாதிரினால எல்லா திங்ஸும் எடுத்து ஒரே மாதிரி போட்டு அது முதல்ல வந்து சீக்கிரமாக நம்ம வந்து இது பண்ணி வச்சுக்கலாம். மேரினேட் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து அது நல்லாவே ஸ்மூத்தாகவே வந்துடும் அப்படி சொல்லிவிட்டு அதை ரெடி பண்ணிவிட்டு அது ரொம்பவே நல்லா சூப்பராகவே வந்துச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து பெருசாக ரசம் சாப்பிட்றதுக்கெலாம் விருப்பப்பட மாட்டார். ஆனால் எனக்கு வந்து ரசம் வச்சு தரணுன்ட்டு இருந்துச்சு. ஸோ ரசமும் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு முருங்கீரை சாம்பார் ரசமும் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் வந்து சேனக்கிழங்கு வந்து கல்யாண வீட்டு வறுவல் மாதிரி ட்ரை பண்ணேன். பேஸ்டெல்லாம் ரெடி பண்ணி அது ரொம்ப நல்லா செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கறி மசால், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே ஆட் பண்ணேன். தேங்காய் துருவி போட்டேன். நிறையா பேஸ்டெல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணி செம்ம டேஸ்ட்டாகவே வந்துச்சு. அப்புறம் வந்து வடைப்பருப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக சில பேர் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுவாங்க வடைக்கு. நான் வடைப்பருப்புனே வைக்கும். ஸோ அதை வாங்கி நான் ஊற வச்சு அதுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் பொரியல். அவருக்கு முருங்கைக்காய் பொரியல் ரொம்ப பிடிக்கும். நம்ம எப்போவுமே தேங்காய் போட்டு யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஆந்திரா வேப்புடு அப்படி அந்த மாதிரி டைப்பில் பண்ணேன். இதுவும் செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. தேங்காய் யூஸ் பண்ணாமல் செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. அப்புறம் தயிர் வந்து தாளித்த தயிர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். தயிர் தாளித்தது வந்து எனக்காக தான் தாளித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வடையும் ரெடி பண்ணிட்டு ஒரு சைடில் வந்து நம்ம வந்து பப்படம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது காலிஃப்ளவர் சில்லி, வெண்டைக்காய் சில்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து விளையாண்டுட்டு வரும்போதே இலையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்த்துடலாம். சாப்பாடு, கீரை சாம்பார், அப்புறம் வந்து குருமிளகு ரசம், தாளித்த தயிர், கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு வறுவல், முருங்கைக்காய் வேப்புடு ஆந்திரா வேப்புடு, வெண்டைக்காய் சில்லி, காலிஃப்ளவர் சில்லி, பப்படம், வடை இதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கைமா சித்தி வீட்டில் கைமா செஞ்சு கொடுத்து விட்ருந்தாங்க. அப்புறம் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறம் இலையில போட்டு அவங்களுக்கு போட்டு கொடுத்து இலையே நிறைஞ்சிருச்சு. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அச்சுவும் அவங்க டேடி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நானும் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டு சூப்பர் டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஆக்சுவலாக பாயசம் வந்து பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வந்து பால் கொழுக்கட்டை செய்யலான்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கு ரெடி பண்ணியாச்சு. பால் கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு. அவருக்கு வந்து பால் கொழுக்கட்டையும் வடையும் கொடுத்து ஈவினிங்காக ஸ்நாக் மாதிரி முடிச்சுட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.